11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.13 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 11லிருந்து 15 வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம். 11ஆம் கணக்கு 2x² + a - 3x + 3a - 5 = 0 என்ற சமன்பாட்டில் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் ஆகியவை சமம் எனில் a-இன் மதிப்பு என்ன அப்படின்னு கணக்கிடணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாடானது 2x² + a - 3 × x + 3a - 5 = 0. இதனுடைய இந்த மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் ஆகியவை சமம். மூலங்கள் என்னென்னு தெரியாது என்ற இருபடி சமன்பாட்டின் இரண்டு மூலங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். என்ற சமன்பாட்டின் இரு மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா என்க. ஒரு இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னென்னா ax² + bx + c = 0. இந்த பொது வடிவத்தோட ஒப்பிடுறப்ப மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் பலன் இரண்டும் எழுதிக்கலாம். ஆல்ஃபா + பீட்டா = -b/a. மைனஸ் என்பது x, -b என்பது எக்ஸின் கெழு. எக்ஸின் கெழுவானது a - 3ன்னு இருக்கு. பை a-இன் மதிப்பானது 2. மைனஸால் உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா -a -(-+3/2) ஆகும். இது மூலங்களின் கூடுதல். மூலங்களின் பெருக்கல்னு பார்க்குறப்ப ஆல்பா பீட்டா = c/a. ஆல்ஃபா பீட்டா = c/a. அப்போ c மற்றும் a இந்த இரண்டு மதிப்புகளை எழுதிட்டோம்னா 3a - 5/a-இன் மதிப்பானது 2. இது ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையில் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் சமம் என கொடுக்கப்பட்டு a-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு. அதாவது ஆல்ஃபா + பீட்டா = ஆல்ஃபா பீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது. -a + 3/2 மதிப்பு வலதுபுறம் 3a - 5/2 2 கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் -a + 3 = 3a - 5. ஏவை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டோம்னா -a + 3a இடதுபுறம் வரப்போ -3a = -5 + 3 வலதுபுறம் போகிறப்ப -3. -1 -3 எனும் பொழுது -4a = -8. a = -8/-4. மைனஸ் கேன்சல் ஆகிடுது. 1 4 2 4 8. a-இன் மதிப்பானது 2 என கிடைத்துள்ளது. a-இன் மதிப்பு 2ஆனது ஆப்ஷன் 2 என்பது சரியான மதிப்பு. அடுத்து 12ஆம் கணக்கு பார்க்கிறோம். x² - 7x + 16 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் a மற்றும் b ஆகியவை a² + b² = 32 நிறைவு செய்யும் எனில் k-இன் மதிப்பு என்ன அப்படின்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது x² - kx + 16 = 0. இதன் இரண்டு மூலங்கள் a மற்றும் b அப்படின்னு கொடுத்ததுனால இதிலிருந்து மூலங்களின் கூடுதல் a + b-இன் மதிப்பு கணக்கிட்டுட்டோம்னா -b/a -k/1ன்னு வரும். -(-) k/1ங்கிறப்ப மதிப்பானது kக்கு சமம். அடுத்து இதே நிபந்தனையில் மூலங்களின் பெருக்கல் கணக்கிடலாம். ab பெருக்கலானது c/a, c-இன் மதிப்பு 16/1 எனும் பொழுது மதிப்பானது 16 அப்படின்னு கிடைக்கும். இது மூலங்களின் பெருக்கல். கணக்கிட வேண்டியது என்னென்னா a² + b² = 32 நிறைவு செய்யும் எனில் k-இன் மதிப்பு என்னன்னு கணக்கிடுறோம். இப்போ k-இன் மதிப்பு கணக்கிடுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையில் a + b-யை வர்க்கப்படுத்திக்கலாம். a + b-யை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ஃபார்முலா a² + b² + 2ab. a + b-யின் மதிப்பு ஆனது kன்னு கணக்கிட்டுருக்குறோம். அதை பிரதியிட்டுக்கிறோம். k² = a² + b² = 32ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நிறைவு செய்யும் k-இன் மதிப்பு தான் 2 × ab-யின் மதிப்பு 16. k² = 32 + 2 × 16 32. k² மதிப்பு 32 + 32 64. இருபுறமும் வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா k-இன் மதிப்பானது √64ன்னு வரும். 64க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா -8 மற்றும் +8. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 3 -8, +8 என்பது சரியான மதிப்பு ஆகும். தேங்க்யூ. அடுத்து 13ஆம் கணக்கு பார்க்கலாம். x² + (x - 1) = 1இன் தீர்வுகளின் எண்ணிக்கையை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது x² + (x - 1) = 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. (x) என்பதை வரையறை செய்யக்கூடிய முறை -x மற்றும் +x. x <0 எனும் பொழுது -x, x <0 எனும் பொழுது +x கொடுக்கலாம்.
அதுபோல் இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு ஒரு நிபந்தனை, மற்றொரு நிபந்தனை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று. இது ரெண்டையும் சுருக்கி எக்ஸுக்கு மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று, வலது பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒன்றானது இடதுபுறம் வரப்போ மைனஸ் ஒன்றுன்னு ஆகும். மைனஸ் ஒன்னையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்தலாம். இரண்டு எண்களை பெருக்கிறப்ப 1 பெருக்கல் மைனஸ் 2 எனும் பொழுது மைனஸ் 2, கூட்டுறப்ப ப்ளஸ் 1ன்னு வரணும்னா எந்த இரண்டு எண்கள்னா ஓரெண்டு 2, 1 2க்கு ப்ளஸ் குறியும் 1க்கு மைனஸ் குறியும் கொடுத்துடலாம். எனவே எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எழுதிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எனும் பொழுது மைனஸ் ஒன்றானது ப்ளஸ் 1ன்னு வரப்போ வலதுபுறம் கொண்டு போயிடலாம், ப்ளஸ் 1ன்னு ஆகும். ப்ளஸ் 2 வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் 2ன்னு ஆயிடுச்சுன்னா எக்ஸின் மதிப்பானது மைனஸ் 2 என கிடைத்துள்ளது. இதுபோல் மற்றொரு சமன்பாட்டை சுருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1, வலதுபுறம் இருக்கக்கூடிய ஒன்றானது இடதுபுறம் வரப்போ மைனஸ் 1ன்னு ஆகும், ஈக்குவல் டு 0. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இருபுறமும் எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது இடதுபுறம் எக்ஸை வெளியில் எடுக்கிறப்ப ப்ராக்கெட்டில் எக்ஸ் எடுக்கிறப்ப மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு 1, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு மதிப்பு, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ங்கிறது மற்றொரு மதிப்பு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 1ன்னு ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது மற்றொரு மதிப்பு. எக்ஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்னு பார்க்குறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 1 0 ப்ளஸ் 1 மைனஸ் 2 ஆகிய 3 மதிப்புகள் நமக்கு கிடைத்துள்ளது. இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம மதிப்பானது மைனஸ் 2ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பானது 0ன்னு கொடுத்துட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் இடதுபுறமும் வலதுபுறமும் மதிப்பு 1ன்னு வரும். அடுத்து பார்த்துட்டோம்னா எக்ஸுக்கு மைனஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1 0 ஆகிடும், 1 ஈக்குவல் டு 1. மைனஸ் 2ன்னு எது கொடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் 4, மைனஸ் 2 மைனஸ் 1 எனும் பொழுது மைனஸ் 3ன்னு வரும். இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 7, மட்டு மதிப்பில் மைனஸ் 3ன்னு வரப்ப ப்ளஸ் 7ன்னு வரும். அப்போ இடதுபுறமும் வலதுபுறமும் நமக்கு சமமற்ற மதிப்புகளாக கிடைக்கும். எந்த மதிப்பை பிரதியிடுறப்பன்னா மைனஸ் 2ன்னு பிரதியிடுறப்ப இடதுபுறமும் வலதுபுறமும் சமமற்ற மதிப்புகள் சமன்பாடை நிறைவு செய்யாது. எனவே எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள் என்னென்ன அப்படின்னா 0 மற்றும் 1 ஆகிய 2 மதிப்புகள் மட்டும் எடுக்கலாம். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 3. 2 தீர்வுகள் எக்ஸுக்கு உண்டு. அடுத்து 14ஆம் கணக்கு. 3x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 மூலங்களுக்கு எண்ணளவில் சமமாகவும் எதிர்குறியீடுகளையும் உடைய மூலங்களை கொண்ட சமன்பாடு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலங்களின் எண்ணளவுகள் சமம், குறிகள் மட்டும் எதிர்குறியில் இருக்கக்கூடிய மூலங்களை உடைய ஒரு இருபடி சமன்பாட்டை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு ஒரு இருபடி சமன்பாடு என்பதால் அதன் 2 மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டான்னு ஏது எடுக்கலாம். ஆல்ஃபா கமா பீட்டா என்பது 3x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் என்க. இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் என்க. இருபடி சமன்பாடானது 3x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதல் இதற்கு கணக்கிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதலானது மைனஸ் பி பை ஏ நிபந்தனை. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பியின் மதிப்பானது மைனஸ் 5 பை ஏயின் மதிப்பானது 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 பை 3. ஆல்ஃபா பீட்டா என்பது சி பை ஏ. சியின் மதிப்பானது மைனஸ் 7 பை ஏயின் மதிப்பானது 3, மைனஸ் 7 பை 3. தேவையான இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இந்த ஆல்ஃபா பீட்டா மதிப்புகளாகவே இருக்கும், குறிகள் மட்டும் எதிர்குறியாக இருக்கும். எனவே தேவையான
இருபடி சமன்பாட்டின் தேவையான இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் முறையே மைனஸ் ஆல்ஃபா மற்றும் மைனஸ் பீட்டா என்க எதிர்குறியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த இரண்டின் மூலங்களின் கூடுதலும் பெருக்கலும் கணக்கிட்டு சமன்பாடு அமைக்கலாம். மூலங்களின் கூடுதல் எனும் பொழுது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் பீட்டா எனும் பொழுது மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவின் மதிப்பானது -5/3. எனவே மூலங்களின் கூடுதல் மதிப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸு +5/3. அதனுடைய மதிப்பு +5/3ன்னு இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -5/3 என்பது மூலங்களின் கூடுதல். அடுத்து மூலங்களின் பெருக்கல் கணக்கிடலாம். மைனஸ் ஆல்ஃபா பெருக்கல் மைனஸ் பீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பெருக்கல் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு -7/3ன்னு எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் சமன்பாடு x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. இது சமன்பாடு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. x² மைனஸ் மூலங்களின் கூடுதலானது -5/3ன்னு கிடச்சிருக்குது. அதை பிரதியிடலாம். -5/3x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கலானது -7/3 ஈக்குவல் டு 0. x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5/3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -7/3 ஈக்குவல் டு 0. 3ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா பொதுவான வகுத்தியை அதாவது டினாமினேட்டர் மதிப்பு 3ன்னு கொண்டு வரோம். 3 பெருக்கல் x² 3x² ப்ளஸ் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. 0 பெருக்கல் 3 எனும் பொழுது மதிப்பு 0 ஆகிடும். அப்போ 3x² ப்ளஸ் 5x மைனஸ் 7 என்பது சமன்பாடாகும். தேர்ஃபோர் ஆப்ஷன் 2 3x² ப்ளஸ் 5x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 என்பது தேவையான சமன்பாடு ஆகும். அடுத்து 15ஆம் கணக்கு பார்க்கிறோம். x² ப்ளஸ் ax ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 மூலங்கள் 8 மற்றும் 2 ஆகும். மேலும் x² ப்ளஸ் dx ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 மூலங்கள் 3,3 எனில் x² ப்ளஸ் ax ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 மூலங்கள் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது x² ப்ளஸ் ax ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 மற்றும் x² ப்ளஸ் dx ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 என்ற இரண்டு சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டு x² ப்ளஸ் ax ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 மூலங்கள் என்னான்னு கணக்கிடணும். அப்போ இந்த மூலங்கள் கணக்கிடுவதற்கு a மற்றும் b யின் மதிப்புகள் தெரியணும். a மற்றும் b யின் மதிப்புகளை முதல் சமன்பாட்டிலிருந்து a யின் மதிப்பு, இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து b யின் மதிப்பும் கணக்கிடலாம். x² ப்ளஸ் ax ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இரண்டு மூலங்கள் 8 மற்றும் 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. a என்பது b யின் மதிப்பாக இருக்கிறதுனால இந்த முதல் சமன்பாட்டிலிருந்து மூலங்களின் கூடுதல் எழுதலாம். மூலங்களின் கூடுதலானது 8 ப்ளஸ் 2 மூலங்கள் மைனஸ் b/a நிபந்தனை. b யின் மதிப்பானது ஏன்னு இருக்கு. அப்போ -a/1 ஈக்குவல் டு -a. 10 ஈக்குவல் டு -a இருபுறமும் மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா a யின் மதிப்பானது -10 என கிடைக்கிறது. அடுத்து b யின் மதிப்பு தெரியணும். b யின் மதிப்பானது மாறிலி மதிப்பாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மூலங்களின் பெருக்கல் எடுக்கலாம். x² ப்ளஸ் dx ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 இரு மூலங்கள் 3,3 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ மூலங்களின் பெருக்கல் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா மூலங்களின் பெருக்கலுக்கான நிபந்தனை c/a. c யின் மதிப்பானது bன்னு இருக்கு. a யின் மதிப்பு 1. அப்போ மூலங்களின் பெருக்கல் 3 பெருக்கல் 3 ஈக்குவல் டு b/1 எனும் பொழுது மதிப்பு 1. மதிப்பு b ஆனது b ஈக்குவல் டு 3 பெருக்கல் 3 9. எனவே இது சமன்பாட்டில் பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா x² ப்ளஸ் ax ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. x² a யின் மதிப்பானது -10 இருக்குது. -10x ப்ளஸ் b யின் மதிப்பானது 9 ஈக்குவல் டு 0. இதை காரணிப்படுத்தலாம். என்ற சமன்பாட்டை காரணிப்படுத்திட்டோம் அப்படின்னா x² கீழ் 1 பெருக்கல் 9 9, x கீழ் -10ன்னு இருக்குது. 1 பெருக்கல் 9 9. இரண்டு எண்களையும் பெருக்கிறப்ப 9 வரணும், கூட்டனா -10ன்னு வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ x-1 பெருக்கல் x-9 ஈக்குவல் டு 0. x-1 ஈக்குவல் டு 0 மற்றும் x-9 ஈக்குவல் டு 0. -1 வலதுபுறம் போகிறப்ப +1 ஆகும் 1. அதே போல் x-9 9 வலதுபுறம் போகிறப்ப -9 வலதுபுறம் போகிறப்ப +9. எனவே மூலங்களின்
தீர்வுகளானது 2 மூலங்கள் என்னென்ன அப்படின்னா 1 மற்றும் 9. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 3 9, 1 என்பது தேவையான மூலங்கள் ஆகும். தேங்க்யூ.